இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ வர்மா. என்ன மேடம், ரொம்ப டென்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. ஆனா நான் உங்களோட ரொம்ப டென்ஷனா இருக்கேன். கவலைப்படாத, சீக்கிரமே உன்னை நான் ஒரு நிம்மதியான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். வாவ் மேடம், என்ன மேடம், நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவு கான்பிடென்டா? ஏய், நான் ஏற்கனவே உன் மேல செம்ம கோவத்தில் இருக்கேன். உங்க அப்பா சொன்ன கதையை முழுசா சொல்லாம, நான் கேட்டதுக்கும் பதில் சொல்லாம என்கிட்ட தப்பிச்சுட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா? உன் நல்ல நேரம், உன் பொண்ணு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. ஆனா என்னைக்குமே அப்படி ஒரு நல்ல நேரம் உனக்கு இருக்குன்னு நினைக்காத இந்திராணி. ஆனா இப்ப நான் போன் பண்ணது அதுக்காக இல்ல. பென் டிரைவ் அது உங்ககிட்ட தான் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இப்போ அது உங்ககிட்ட இல்லைன்றதும் எனக்கு தெரியும். நியாயமா பார்த்தா அந்த பென் டிரைவ் உங்ககிட்ட இருந்ததுக்காக நான் உன்னை சும்மாவே விட்டுருக்க கூடாது. ஆனா இப்ப எனக்கு உன்னை விட அந்த பென் டிரைவ் தான் முக்கியமா படுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் விட்டு வச்சிருக்க இந்திராணி. ஆனா நீயும் இப்ப போலீஸுக்கு சரிசமமா அந்த பென் டிரைவை கண்டுபிடிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கியாமே, கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தா அதை இப்பவே நிறுத்திக்கோ. அதுதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. என்னடா பண்ணுவ? என்ன கேட்ட? என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். ஏண்டா, நீயே ஒரு ஃப்ராடு கிரிமினல். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டு சுத்திட்டு இருப்ப. நாங்க அதை பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கணுமா? ஏய், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இப்ப நீ பண்ற தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நீயா வந்து சரண்டர் ஆயிடு. அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா உன்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த தடவை நீ சிக்கி இருக்கிறது இந்த இந்திராணி கிட்ட. ஏமா, உன்ன மாதிரி வீரவசனம் பேசுறவங்களை எத்தனை பேர் நான் பார்த்திருப்பேன். உனக்கு வேணும்னா என்ன மாதிரி ஆள்கிட்ட மோதுறது முதல் தடவையா இருக்கலாம். ஆனா நீ எனக்கு எத்தனையாவது ஆளோ. சரி, நல்லா சிரிச்சுக்கோ. அந்த பென் டிரைவ் என் கைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதை வச்சு உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் வெட்ட வெளிச்சமாக்குறேன். நிரந்தரமா உன்னை உள்ள தள்ளுவேன். ஏன் தேவைன்னா உன்னை மேல கூட அனுப்பிடுவேன். இது உறுதி. இந்திராணி, வர்மாக்கு நாலு குறிக்கிறதுக்கு எவனாலேயே முடியாது. நீ யாரு? என்ன பகச்சுக்கிறது நல்லதில்லை இந்திராணி. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்ப நீ சொன்னது எனக்கா உனக்கான்னு கூடிய சீக்கிரத்திலேயே பாத்துருவோம்.